ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே. FM ரெயின்போ 102.8 இந்த ஷோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் RJ ஆஷா. இன்னைக்கு நம்ம ஷோல குழந்தை பிறந்ததுல தொடங்கி 16 வயது அடையும் வரை பல்வேறு காலகட்டத்துல உரிய தடுப்பூசிகளை போடணும் அப்படின்றது உலகில பல நாடுகளும் அரசால அறிவுறுத்தப்படுது. இருந்தாலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் பலருக்கு சந்தேகங்களும் சிலருக்கு தயக்கமும் இருக்கும். ஸோ அந்த வகையில குழந்தைகளுக்கு ஏன் தடுப்பூசி அவசியம், தடுப்பூசி பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் தர நம்ம FM ரெயின்போ ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் கே தயாலினி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் மேம். சொல்லுங்க மேம், தடுப்பூசினா என்ன, அது ஏன் செலுத்திக்கணும், அதோட அவசியம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க. தடுப்பூசி அதாவது வேக்சின் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல ஏற்கனவே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக்கிறதுக்கு வெளியிலிருந்து செலுத்துகிற மருந்து மாதிரி ஒரு ஊசி தான் தடுப்பூசி. இது என்னன்னா நோயை உண்டாக்குற கிருமிகள் அல்லது வைரஸ் பாக்டீரியா, இந்த 2 வகையான கிருமிகள் இல்லது இதோட பகுதிகள், இதை பலவீனமாக்கியோ இல்லது அதை அழிக்கப்பட்டு அதை நம்ம உடம்புல செலுத்தி அது மூலியமாக உண்டாகிற நோய் எதிர்ப்பு சக்தி தான் தடுப்பூசின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ தடுப்பூசி பிறந்த குழந்தைகள்லேருந்தே அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம உலகத்தில் பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் பிறந்ததுலேருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படுற நோய்கள் நோய்களோட தாக்கம் ரொம்ப தீவிரமானது. பல தரப்பட்ட உயிர்கொல்லி நோய்களும் அதில் அடங்கும். அதனாலதான் தடுப்பூசிகள் பிறந்தது முதல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த உயிர்கொல்லி நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும். ஓகே, தடுப்பூசின்றது கட்டாயம் கண்டிப்பா. இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தடுப்பூசி ஃபர்ஸ்ட் நீங்க போடுற ஃபர்ஸ்ட் டோஸ் என்ன? பிறந்த உடனே போடுற அந்த டோஸ் நம்ம 0 டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிறந்த உடனே போடுற முதல் தடுப்பூசி பிசிஜி தடுப்பூசி காசநோய் டிபிக்கு எதிராக போடுற தடுப்பூசி. அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி எனப்படுற மஞ்சக்காமலை தடுப்பூசி. இது பிறந்து 24 மணி நேரத்துக்குள்ள போடணும். அடுத்தது ஓபிவி ஓரல் போலியோ வேக்சின். இது போலியோக்கு எதிராக வாயில கொடுக்கப்படுற சொட்டு மருந்து தடுப்பூசி. இது 3மே ஒரு குழந்தை பிறந்து 24 மணி நேரத்துக்குள்ள போட்டாகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 3 தடுப்பூசி ரொம்ப அவசியம் பிறந்த குழந்தைங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த தடுப்பூசியால எந்தெந்த நோய்களை தடுக்கலாம்? தடுப்பூசியால தடுக்கப்படுறது கிட்டத்தட்ட அந்த முதல் வருஷத்துல நம்ம போடுற தடுப்பூசிகள் கிட்டத்தட்ட 10 உயிர்கொல்லி நோய்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும். என்னென்ன தடுப்பூசிகள்னா, இப்ப பிறந்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன 3 தடுப்பூசிகள் போடணும். அதுக்கப்புறம் 6 வாரத்துல, அதாவது 1.5 மாச குழந்தைக்கு கிட்டத்தட்ட 9 நோய்கள் பாதுகாக்கக்கூடிய தடுப்பூசிகள் போடணும். முதல்ல போடுற ஊசி பென்டாவேலண்ட் தடுப்பூசி. பென்டாவேலண்ட்னா பேர்லயே இருக்கு, 5 வகையான நோய்கள். என்னன்னா டிப்தீரியா தொண்டை அடைப்பான் நோய், அப்புறம் கக்குவான் இருமல்னு சொல்ற பெர்டுசிஸ் நோய், அப்புறம் ரணஜன்னின்னு சொல்லப்படுற டெட்டனஸ், அப்புறம் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா பி அப்படின்ற ஒரு கிருமினால மூலக்காய்ச்சல்லாம் ஏற்படலாம், அந்த கிருமிக்கு எதிரான தடுப்பூசி. அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி அதாவது மஞ்சக்காமலை, இது எல்லாம் சேர்ந்து பென்டாவேலண்ட்ல வந்துரும். இதை தவிர 2 ஊசிகள் வரும். அது இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் IPV, அப்புறம் நியூமோகோக்கல் கான்ஜுகேட் வேக்சின் PCVன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஊசிகளா வரும், 3 ஊசிகள். அதை தவிர 2 சொட்டு மருந்துகள். முதல்ல ஏற்கனவே 0 டோஸ் நம்ம ஓரல் போலியோ வேக்சின் போட்டிருப்போம் பிறந்தப்போ. அதே OPV 6 வாரத்துல முதல் டோஸ் வரும். அதுக்கப்புறம் ரோட்டா வைரஸ் வேக்சின்னு சொல்லி ஒரு வேக்சின் இருக்கு. அது வயிற்றுப்போக்கு உண்டாக்குற ஒரு கிருமி. ஸோ இந்த 9 நோய்களும் தடுக்கிறதுக்கு 6 வாரத்துல இந்த முதல் ஊசிகள் போடணும். இதுக்கப்புறம் வர்றது பாத்தீங்கன்னா 10 வாரத்துல வரும். அதாவது இடைவெளி கிட்டத்தட்ட 4 வாரங்கள், 1 மாசம். 10 வாரத்துல இதே பென்டாவேலண்ட் ஊசி நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் OPVயும் போடுவோம், ரோட்டா வைரலும் போடுவோம். இந்த IPV அப்புறம் நியூமோகோக்கல் கான்ஜுகேட் வராது. இது அரசாங்கம் கொடுத்திருக்க அட்டவணையில. திரும்ப அடுத்த 4 வாரம் 14 வாரத்துல, அதாவது குழந்தைக்கு 3.5 மாசம் இருக்கும்போது 6 வாரத்துல நம்ம என்ன போட்டோமோ அது எல்லாமே திரும்ப வரும். ரிப்பீட் பென்டாவேலண்ட், IPV, OPV, ரோட்டா வைரஸ், நியூமோகோக்கல் கான்ஜுகேட் வேக்சின். ஸோ இதோட அந்த பிரைமரி சீரீஸ்ன்னு சொல்லப்படுற அந்த முதல் தடுப்பூசிகள் கிட்டத்தட்ட 9 உயிர்கொல்லி நோய்கள்ல
வயசுல இருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய தடுப்பூசிகள் வந்து முடிவடையுது. ஓகே. இதுக்கப்புறம் 1 வயசுக்குள்ள வந்து 9 மாதங்கள் முடிஞ்சு, அதாவது 10வது மாதம் தொடக்கத்துல குழந்தைக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான தடுப்பூசி போடுறோம். அதுதான் வந்து மீசில்ஸ் ருபெல்லா, தட்டம்மைக்கான அந்த தடுப்பூசி, எம்ஆர் வேக்சின்னு சொல்லுவாங்க. அந்த வேக்சினோட முதல் டோஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம போட்ட நியூமோகோக்கல் கான்ஜுகேட் வேக்சினோட பூஸ்டர் டோஸும் வந்துடும். இது 9 மாதம் முடிஞ்ச உடனே வரும். சமீபத்தில் 2023 அரசாங்கம் வந்து ஐபிவிக்கும் ஒரு பூஸ்டர் டோஸ் வந்து இதே 10 மாசத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது 3மே போட்டுட்டு விட்டமின் ஏ சத்து சிறப்பு ஒரு 1 லட்சம் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இந்த தடுப்பூசியோட சேர்த்து நம்ம கொடுப்போம். இதெல்லாம் 1 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு அரசாங்கம் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசிகள். ஓகே. இப்போ 1 வயசுக்கு மேல அடுத்த தடுப்பூசி எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 1 வயசுக்கு மேல வந்து 16 மாதங்கள்ல தொடங்கி 24 மாதங்கள், அதாவது 1.5 வயதுல இருந்து 2 வயசுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். நம்ம பிரைமரி சீரீஸ்ல போட்ட அந்த தடுப்பூசிகளோட பூஸ்டர் டோசஸ் தான் இப்ப வரும். அதாவது நம்ம வந்து 5 நோய்களுக்கு எதிராக பென்டாவேலன் போட்டோம். அதுல இருக்கிற 3 முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவாங்க, டிப்தீரியா, பெர்டுசிஸ், டெட்டனஸ். இது 3க்கு எதிரான பூஸ்டர், முதல் பூஸ்டர் டோஸ் வரும். அதே மாதிரி நம்ம 10வது மாசத்துல போட்ட தட்டம்மை மீசில்ஸ் ருபெல்லா வேக்சினோட முதல் பூஸ்டர் வரும். அதுக்கப்புறம் போலியோக்கு எதிராக போட்ட ஓபிவியோட முதல் பூஸ்டரும் வரும். இதை தவிர்த்து நம்ம விட்டமின் ஏ சத்து சிறப்பு ஏற்கனவே சொன்னது 2 லட்சத்தி இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் வந்து வாய் வழியா குழந்தைக்கு செலுத்தணும். இதெல்லாம் 1.5 வயசோட முடியுது. ஓகே. இப்போ இந்த தடுப்பூசி நம்ம போட்டுக்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு போடும்போது என்னென்ன சேஞ்சஸ் வந்து குழந்தைங்க உடம்புல நடக்கும்? இந்த தடுப்பூசின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து என்னன்னா, நார்மலா நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு நோய் கிருமி, ஒரு வைரஸ் இல்ல பாக்டீரியா உள் நுழையும் போது நம்ம உடம்பு வந்து நேச்சுரலாவே இம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு அந்த மண்டலம் வந்து ஆன்டிபாடிஸை உண்டு பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த நோய் கிருமியை எதிர்த்து போராடும். ஆனா இந்த தடுப்பூசி என்ன பண்ணுதுன்னா, அதே நோய் கிருமிய ஒரு பலவீனமாக்கப்பட்ட ஒரு நோய் கிருமி இல்லைன்னா கொல்லப்பட்ட ஒரு நோய் கிருமி, இந்த நோய் கிருமியை நம்ம உள்ள செலுத்துறனால அதே ஆன்டிபாடிகள் உண்டாகுது. இப்ப அடுத்த தடவை இதே குழந்தைக்கு இந்த நோய் கிருமி உள்ள வரும்போது அந்த குழந்தையோட உடல் ஏற்கனவே தயார்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நோய் கிருமிக்கு எதிராக ஆன்டிபாடிகள் உண்டானனால திரும்ப அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது குழந்தையோட உடல் வந்து அதை எதிர்த்து போராடும். அதுக்கு தான் நம்ம மெயினா தடுப்பூசி போடுறோம். ஏன்னா அந்த கிருமி தொற்று குழந்தைக்கு ஏற்பட்டால் உயிருக்கு ஆபத்தான விளைவுகள் வரும். அந்த விளைவுகளுக்கு முன்னாடியே நம்ம ஆன்டிபாடிகளை உண்டு பண்றனால தடுப்பூசி போட்ட குழந்தைகளுக்கு இந்த உயிர்கொல்லி நோய்கள்ல இருக்கிற பின் விளைவுகள் இல்ல ஆபத்துகள் இருக்காது. ஓகே. இப்போ தடுப்பூசி எடுத்துக்கிறோம். இப்போ நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பவர் அப்படின்றது குழந்தைங்க உடம்புல இருக்கும். இப்போ இந்த தடுப்பூசி எதுக்கு போட்டுக்கிறோம் அப்படின்னா, வரப்போகிற நோய்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த தடுப்பூசின்றதை போட்டுக்கிறீங்க. ஓகே. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே குழந்தைங்களுக்கு அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? இயற்கையாவே நீங்க சொன்ன மாதிரி எல்லா குழந்தைகளும் நோய் எதிர்ப்பு சக்தியோட பிறப்பாங்க. ஆனா அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு 6 மாதத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். ஏன்னா குழந்தைகள் பிறக்கும் போதே தாயோடைய அந்த ஆன்டிபாடிகள் குழந்தையோட நஞ்சுக்கொடி வழியா குழந்தைக்கு வந்துரும். அது கண்டிப்பா குழந்தைகளை கொஞ்ச காலத்துக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து பாதுகாக்கும். அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கும் அம்மா கிட்ட இருந்து அந்த ஆன்டிபாடிகள் வந்துரும். இருந்தாலும் குழந்தைங்களோட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இப்ப நம்ம பெரியவங்க அளவுக்கு ரொம்ப மெச்சூரா இருக்காது. சோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பலப்படுத்துறதுக்காக தான் குழந்தைகளோட அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம வெவ்வேறு கிருமிகளை பலவீனமாக்கப்பட்டு செலுத்துறோம். அப்படி செலுத்தும் போது அவங்க இம்யூனிட்டி இன்னும் வலுவடையும். வலுவடைஞ்சு இந்த கிருமிகள்லாம் தாக்கும் போது அவங்க உடம்பு அதை எதிர்த்து போராடும். நேச்சுரலா குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு, அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் நேச்சுரலாவே இம்யூனிட்டி நல்லா இருக்கும். ஆனா நோய்கள் சில வகையான இம்யூனோ டெஃபிஷியன்சின்னு சொல்லப்படுற நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி இருக்கிற குழந்தைகள் இவங்களுக்கு நம்ம தடுப்பூசி போட்டா கூட, ஏன்னா இவங்களோட உடம்புல இருக்கிற நேச்சுரல் இம்யூனிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. சோ இவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த தடுப்பூசி போட்டா கூட அந்த அளவுக்கு வேலை செய்யாது. இந்த மாதிரி குழந்தைகளை கூட நீங்க மத்த குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது மூலியம் காப்பாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஹர்ட் இம்யூனிட்டினா சமுதாயத்துல தடுப்பூசி போட்டுக்க முடியாதவங்களுக்கும் இந்த தடுப்பூசி போடுறதுனால வர ஒரு இம்யூனிட்டி. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு பாத்தீங்கன்னா இந்த போலியோ வேக்சின். அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பல்ஸ் போலியோ இந்த மாதிரி இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்லாம் நடுவில் வைக்கிறாங்க. இந்த போலியோ வேக்சின் என்ன பண்ணும்னா அந்த குழந்தையோட குடலுக்குள்ள போய் இனப்பெருக்கம் செய்து அதோட மலக்கழிவுகள்ல வெளியேறும். அது வழியா சமுதாயத்துல
இந்த வேக்சின் வைரஸ் ஆனது பரவும். சரி. ஸோ இப்போ எல்லாருக்கும் நம்மளால தடுப்பூசி போட முடியாது. ரொம்ப பச்சிளம் குழந்தைகளா பிறக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சையில இருக்கிற குழந்தைங்க, இந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த வேக்சின் வைரஸ் வந்து பலன் கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம டைரக்டா இந்த ஊசியை செலுத்த முடியாது. ஆனா சமுதாயத்துல இந்த மாதிரி பரவுற ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்றது வந்து உண்மையிலே நம்ம தடுப்பூசி எடுத்துக்கலனா கூட நமக்கு ஒரு இன்டைரக்டான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஓகே. இப்போது ஒரு பீரியட்லேயும் தடுப்பூசிகள் தனித்தனியாக பிரித்து இப்போ போடுறாங்க. இந்த தடுப்பூசி வந்து வாழ்நாள் முழுக்க இருக்குமா அதோட எதிர்ப்பு சக்தி அப்படின்றது? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வயது வரம்புக்கு தனித்துவமான நோய்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா பி வேக்சின் நம்ம வந்து முதல் 1.5, 2.5, 3 மாசத்துல போடுறோம். அந்த நோய் வந்து முதல் 3 மாசத்துல பிறக்கிற குழந்தைகளை தான் பெரும்பாலும் தாக்கும், மூல காய்ச்சல் வரும். அதே மாதிரி ரோட்டா வைரஸ்ன்னு ஒரு வேக்சின் வாய் வழியா சொட்டு மருந்தா போடுறோம். அது வந்து கடுமையான வயிற்றுப்போக்கு உண்டாக்குற ஒரு நோய். இது வந்து 2 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளை வழக்கமா தாக்காது. அப்படியே தாக்கினாலும் ரொம்ப மைல்டா தான் இருக்கும். அதனால அந்தந்த வயது வரம்புக்கு ஏத்த மாதிரி தான் இந்த தடுப்பூசிகள் வந்து அரசாங்கம் வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க குழந்தைகள் வளர வளர அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த நோய்களை எதிர்க்கிற நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாயிடும். நம்ம வந்து எப்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த நோய் தீவிரமா தாக்குமோ அந்த நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த தடுப்பூசியை செலுத்தணும். குழந்தைங்க வளரும் போது அவங்களுக்கு ஏற்கனவே இதுக்கெல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. அப்ப அவங்களோட உடம்புலயே வந்து இதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். அதனாலதான் ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தடுப்பூசி இருக்கு, அதுக்கான பூஸ்டர் டோசஸும் இருக்கு. ஓகே. இப்போது ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டான டைமில் சரியாக அவங்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து போடணும் அப்படின்றாங்க. எதுக்காக கரெக்டாக அந்த டைம்னா இப்போ 3 மாதம் முடிஞ்சுதா 6 மாதம் முடிஞ்சுதானா அந்த தடுப்பூசி அந்த இதில் போட்டிருக்கணுன்றாங்க. ஏன் இந்த டைம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க? இது வந்து ஒரு தடுப்பூசிக்கும் ஒரு அப்பர் லிமிட்னு ஒன்று இருக்குது. அதாவது கேட்சப் வேக்சினேஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது தடுப்பூசி போடாமல் விடப்பட்ட குழந்தைகளுக்கு திரும்ப அந்த தடுப்பூசி எப்போ போடலாம். உதாரணத்துக்கு பிசிஜின்ற வேக்சின் வந்து 1 வயசு வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கு மேல போட்டா அந்த வேக்சினுக்கு அவ்வளோ செயல்திறன் இருக்காது. அதே மாதிரி மம்ஸ், மீசல்ஸ், இந்த ருபெல்லா, எம்ஆர் வேக்சின்லாம் 5 வயசு வரைக்கும் தான் போட முடியும். இந்த முத்தடுப்பு ஊசியும் 5 வயசு வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த நோயோட தன்மையே வேற மாதிரி மாறிடும். இப்போ கக்குவா நிர்மல் நோயெல்லாம் 5 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு பெருசா வராது. நீங்க அந்த தடுப்பூசியை போட்டீங்கன்னா அந்த தடுப்பூசியோட பக்க விளைவு ஏதாவது தான் அந்த குழந்தைக்கு வர வாய்ப்புகள் அதிகம். அதனால ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தான் இந்த தடுப்பூசி போடணும்னு ஒரு அட்டவணை இருக்கு. விடப்பட்டா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கும் மேல போடலன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம போடணும். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டோம், ஒரு வேக்சின் வந்து போடுறதுக்கு மறந்துட்டோம், இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையால நம்ம அதை விட்டுட்டோம்னா அதை போட்டாகணும்ன்றது கட்டாயமா? இல்ல அந்த வயசுக்குள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க போடலாம். இப்போ நீங்க பென்டாவாலன்ட் ஒரு குழந்தை பிறந்து விட்டாச்சு, 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தை வராங்கன்னா கண்டிப்பா போடலாம். போட்டுட்டு அதே மாதிரி 1.5, 2.5, 3 மாசத்துல போடுற அதே ஸ்கெடியூல வந்து நம்ம இப்ப ஃபாலோ பண்ணலாம். ஆனா 1 வயசுக்கு அப்புறம் அதே குழந்தை வருது, எந்த தடுப்பூசியும் போடலன்னா பென்டாவாலன்ட் வந்து 1 வயசுக்கு அப்புறம் போட மாட்டோம், முத்தடுப்பு ஊசி தான் போடுவோம். அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு அப்பர் லிமிட் இருக்கு. ஓகே. இப்போ அந்த தடுப்பூசியை நம்ம மறந்துட்டோம் போடல, அதனால ஏதாவது குழந்தைங்களுக்கு பாதிப்பு வருமா? ஏன்னா இப்போ நீங்க சொல்ற இந்த நோய்கள் எல்லாம் வந்து இப்போ கட்டுக்குள்ள இருக்கு இந்த தடுப்பூசினால. அதனால இது மக்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு ரேர் டிசீஸ், இல்ல பழைய நோய் அந்த மாதிரி இருக்கும். அதனால தடுப்பூசி போடாத எல்லா குழந்தைக்கும் இந்த நோய் தாக்கம் ஏற்படும்னு நான் சொல்லல. ஆனா கண்டிப்பா அந்த நோய் வர்றதுக்கான ரிஸ்க் அந்த குழந்தைக்கு இருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்தா கூட அது சமுதாயத்துல இருக்கிற எல்லா குழந்தைக்கும் வந்து பரவிடும். அண்ட் தடுப்பூசி போடாம இந்த மாதிரி நோய்கள் வர குழந்தைகளை நாங்க பார்த்திருக்கோம். அபூர்வமா இருந்தாலும் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப டிப்தீரியா நீங்க பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கேசஸ் வந்துச்சு புதுச்சேரியிலேயே. தடுப்பூசி போட்ட குழந்தைங்களுக்கும் வந்துச்சு, தடுப்பூசி போடாத குழந்தைங்களுக்கும் வந்துச்சு. ஆனா தடுப்பூசி போடாத குழந்தைங்களுக்கு உயிருக்கு ஆபத்து உண்டாகிற நிலைமையில வந்துச்சு. ஆனா தடுப்பூசி போட்டவங்களும் அதனால பாதிக்கப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் மைல்டா வரும். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு தடுப்பூசின்றது மிஸ் பண்ணாம நம்ம போடணும். எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா போட்டுறணும். ஓகே. இது ஹலோ டாக்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் ஆர்.கே. தயாளினி அவர்கள் தான் தடுப்பூசியின் அவசியம் குறித்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க மேம். இப்போது நம்மளுக்கு தடுப்பூசி ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, சரியான நேரத்தில் என்னென்ன தடுப்பூசி போடணும் அப்படின்றது சொல்லிட்டீங்க. இந்த தடுப்பூசி
குறிப்பிட்ட வயதை எட்டிய குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் வந்து போடுறதே மறந்துடுறாங்க, இல்லை வேண்டாம் குழந்தைங்க வளர்ந்தாச்சு இதுக்கு மேலே அந்த தடுப்பூசி என்ன பண்ண போகுது அப்படின்றத கேஷுவலாக விட்டுறாங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ பட் வளர்ந்த குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்க மேம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வயது வரம்பினர் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு வகையான நோய் தாக்குதல் வரும். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து 1.5 வயசு வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டேன் என்னென்ன தடுப்பூசிகள் போட்டோம், என்னென்ன நோய்களை வந்து பெரும்பாலும் நம்ம அந்த தடுப்பூசிகள்லயே தடுத்துடலாம். இந்த 1.5 வயசுக்கு அப்புறம் வந்து 5 வயசுல வர்றது தான். அதே முத்தடுப்பு ஊசியோட 2வது பூஸ்டர் வரும். 5 வயசுக்கு அப்புறம் வந்து 10 வயசு அப்புறம் 16 வயசு இதோட வந்து குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் முடியுது. 10 வயசுலயும் 16 வயசுலயும் டெட்டனஸ் டிப்தீரியா டிடி இந்த தடுப்பூசி வந்து போடுவாங்க. ஏன்னா 5 வயசுக்கு அப்புறமாவே இந்த முதல் போட்ட நோய்களோட தாக்கம் கம்மி ஆயிடும். ஆனா வளர வளர குழந்தைகளுக்கு வந்து இந்த டெட்டனஸ் டிப்தீரியா இந்த நோய்களுக்கான அந்த பாதிப்பு வந்து எப்ப வேணாலும் இருக்கலாம். அதனாலதான் இந்த தடுப்பூசிகள் மட்டும் 10 வயசு அப்புறம் 16 வயசுல வந்து நம்ம போடுறோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு போடுற அந்த டெட்டனஸ் தடுப்பூசி தான் வரும். இது எல்லாமே வந்து ஒரு குழந்தை 16 வயசு வரைக்கும் எல்லா தடுப்பூசிகளையும் போட்டாதான் அது வந்து ஒரு முற்றிலும் தடுப்பூசி போடப்பட்ட ஒரு குழந்தை, கம்ப்ளீட்லி இம்யூனைஸ்டு சைல்டு. ஃபியூச்சர்ல எந்த ஒரு ஏதாவது அடிபட்டாலோ, இப்ப ரணஜன்னின்றது வந்து நம்ம அடிப்பட்ட காயங்கள் மூலியமா வர்றது டெட்டனஸ். சோ அந்த குழந்தைங்க இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு அடிபட்டாலோ இல்ல சின்ன ஆக்சிடென்ட் ஏதாவது ஆனாலோ கண்டிப்பா ரணஜன்னில இருந்து அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. நாளைக்கு அதே ஒரு பெண் குழந்தை வளர்ந்து கர்ப்பமாகும் போது மறுபடியும் அந்த கர்ப்ப காலத்துல வர ரணஜன்னில இருந்தும் பாதுகாப்பு இருக்கும். ஓகே, இது வந்து லைஃப் டைம் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து முன்ன பின்ன போடுறாங்க. இப்போ 1 வீக் முன்னாடி இல்ல 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி போடுறது ஓகே தானா, இல்ல கரெக்டா இப்போ அந்த டைம்னா இப்போ இந்த 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ்னா கரெக்டா அந்த டைம்லேயே தான் அந்த தடுப்பூசியை போடணுமா? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கேட்சப் வேக்சினேஷன் ஒரு டேட் இருக்கு. இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் போடலாம். அதாவது தடுப்பூசியோட அந்த இது எப்படின்னா, நம்ம நிறைய தடுப்பூசிகளை ஒரே செட்டிங்ல நம்மளால போட முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயே வந்து 6 வாரத்திலேயே கிட்டத்தட்ட 9 நோய்க்கான தடுப்பூசி ஒரே நேரத்துல போடுறாங்க. தடுப்பூசியோட முக்கிய வேலை என்னன்னா, ஒரு தடுப்பூசி ஒரு நோய் கிருமியும் ஒரு வகையான ஆன்டிபாடிகளும் உண்டு பண்ணுது. அதனால நீங்க எல்லா தடுப்பூசியும் ஒன்னா போடுறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா தடுப்பூசிக்கு நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியை வந்து நம்ம சரியா பாத்துக்கணும். இப்ப முதல்ல ஒரு செட் ஆஃப் இந்த தடுப்பூசிகள்லாம் போட்டீங்கன்னா குறைந்தது 4 வாரங்கள் இடைவெளி இருக்கணும் அடுத்த ஊசி போடுறதுக்கு. இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு 3 ஊசி போட்டிருக்கீங்க, ஒரு ஊசி வந்து இப்போ ஸ்டாக் இல்ல, அடுத்த வாரம் ஸ்டாக் வருதுன்னா நீங்க அடுத்த வாரம் அந்த ஊசியை வந்து போடக்கூடாது. அப்படி நீங்க வந்து அப்படி நடுவுல ஒரு ஊசியை தனியா போடும்போது இம்யூனாலஜிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் சொல்லுவாங்க. உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியினோட குறுக்கீடு இருக்கும். ஏற்கனவே ஏன்னா இந்த ஒரு ஃபுல் ப்ராசஸே வந்து ஒரு ஸ்லோவா ஆரம்பிக்கும். ஒரு கிருமியை நீங்க உள்ள செலுத்துறீங்க, ஆன்டிபாடி உண்டாகுது, அது வந்து ஃபுல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு 4 வாரங்களாவது ஆகும். அதுக்கு நடுவில் நீங்க இன்னொரு புது வேக்சினை உண்டு பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே பாதிக்கப்படும். அதனால இந்த இம்யூனாலஜிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ்ன்ற கான்செப்ட்னால தான் தடுப்பூசிகளுக்கான இடைவெளியை நம்ம கரெக்டா வச்சுக்கணும். இப்ப 4 வாரங்கள்ன்றது மினிமம் இடைவெளி. ஒரு சில தடுப்பூசிகளுக்கு இப்போ நீங்க சின்னம்மை சிக்கன் பாக்ஸ்க்கெல்லாம் 8 வாரங்கள் இல்ல 3 மாதங்கள் இடைவெளி விடணும். கவர்மெண்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அட்டவணையிலேயே அந்த இடைவெளி விட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கெடியூலே இருக்கும். அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரி, ஓகே. இப்போ தடுப்பூசி போடணும் குழந்தைங்களுக்குனா எந்தெந்த இடத்துலலாம் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க தடுப்பூசி போடுறது? தடுப்பூசிகள் வந்து இப்போ நம்ம அரசாங்கம் வந்து அதிரடியா ரொம்ப நல்ல முயற்சி எடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரணும்னு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆரம்பிச்சு எல்லா மருத்துவமனைகள், பொது மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்லயும் இருக்கு. இதை தவிர மருத்துவமனைக்கு வந்து போட முடியாத மக்களுக்கு வீடு வீடா சென்று போடுவதற்கு அங்கன்வாடி செவிலியர்களும் இருக்காங்க. அதனால வந்து நம்ம பதிவு பண்ணிட்டா போதும். ஒரு தாய் வந்து அந்த கர்ப்ப காலத்துல பண்ற பதிவு குழந்தை பிறந்த உடனே அந்த இம்யூனைசேஷன் அட்டையை எல்லா குழந்தைக்கும் கொடுக்கப்படுது. அந்த தேதிகளும் கொடுத்துருவாங்க, எந்தெந்த தேதிக்கு எந்தெந்த தடுப்பூசி போடணும். அதுபடி எல்லா குழந்தைங்களுக்கும் போடுறதுக்கு அரசாங்கம் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கு. புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் எல்லா வியாழக்கிழமைகளும் வந்து தடுப்பூசி தினம். அது இல்லாம SMS மூலமா கூட வந்து இந்த பூஸ்டர்ன்றது வந்து ஞாபகப்படுத்துறாங்க. எல்லாமே நாங்க இப்போ ஒரு குழந்தைய வந்து இப்போ டெலிவரி முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்றோம்னாலே நாங்க வந்து முதல் தடுப்பூசிக்கான பிறந்த
அப்போ கொடுக்குற வேக்சின்ஸ் வந்து குழந்தை பிறந்த உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல்லே போட்டுருவோம். சரி. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவங்களுக்கு 6 வாரம் அப்புறம் 10 வாரம் அதுக்கான டேட்ஸ் எல்லாமே குழந்தையோட அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியிலேயே எழுதி கொடுத்துருவோம். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ அப்பும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு தடவை வரும்போதும் நீங்கள் அடுத்த தடவை வரணும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள நாங்கள் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுப்போம். ஆனால் மோஸ்ட்டாக எல்லா குழந்தைகளும் வந்து அவங்கவுங்களோட ஏரியாவில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திலே நீங்கள் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு அந்தந்த இடத்துலையும் நாங்கள் அந்த கார்டில் எழுதி கொடுத்துருவோம். சரி, ஓகே. இப்போ வந்து குழந்தைக்கு ஏதாவது இப்போ நோய் தொற்று இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதோ சிவியராக வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் தடுப்பூசி வந்து கட்டாயமா? தடுப்பூசி வந்து இப்போ லேசான ஒரு காய்ச்சல், லேசான ஒரு சளி இருமல், லேசான வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் வந்து கை குழந்தைகள் அப்புறம் குட்டி குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சகஜமான ஒன்று. இந்த நேரத்தில் வந்து நம்ம தடுப்பூசி வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் தடுப்பூசி போடுற நாளே வருதுன்றனால இன்னைக்கு விட்டா அதோட ஒரு வாரம் ஆயிடும். ஏற்கனவே வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஊசி போடுறதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ சின்ன மைனர் தொந்தரவுகளுக்கு நம்ம தடுப்பூசியை தடை பண்ண வேணாம். ஆனால் குழந்தைக்கு வந்து சீரியஸான வயிற்றுப்போக்கு இருக்கு, அதிகப்படியான காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல், ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்ட குழந்தைங்க, ஆக்சிஜன் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தடுப்பூசி அப்போதைக்கு போட மாட்டோம். இதை தவிர யாருக்கெல்லாம் நம்ம போட மாட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்யூனோ டெஃபிஷியன்சி இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையே இல்லாத குழந்தைகள், இவங்களுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து வேக்சின்ஸே மோஸ்ட்டாக வந்து நம்ம போட மாட்டோம். அதுலேயும் வந்து இந்த லைவ் வேக்சின்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த உயிரோடு இருக்கிற கிருமியை பலவீனப்படுத்தப்பட்டு நம்ம போடுறோம் இல்லையா, பிசிஜி, மீசல்ஸ், ருபல்லா, இதெல்லாம் வந்து லைவ் வேக்சின்ஸ். இந்த லைவ் வேக்சின்ஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம செலுத்தக்கூடாது, இவங்களுக்கு நம்ம போட மாட்டோம். சரி, ஓகே. இப்போ வந்து சில குழந்தைகள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ப்ரீ பர்த்னு சொல்றாங்க, முன்கூட்டியே 7 மாசம் 8 மாசத்துல ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நீங்கள் நார்மல் குழந்தைங்களுக்கு போடுற மாதிரியே இவங்களுக்கும் தடுப்பூசி போடுவீங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? ஆமாம், ப்ரீ மெச்சூரிட்டின்றது வந்து 37 வாரத்துக்கு கீழே ஒரு குழந்தை பிறந்தாலே அதை வந்து ப்ரீ மெச்சூர் பேபி, குறை பிரசவத்தில் பிறந்ததுன்னு சொல்லுவோம். அந்த குழந்தைகளுக்கும் நம்ம நார்மலாக நிறை மாசத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு போடுற எல்லா ஊசிகளும் தான் போடுவோம். 32 வாரங்களுக்கு கீழே பிறக்கிற குழந்தைகள் அல்லது 2 கிலோ வெயிட்டுக்கு கீழே பிறக்கிற குழந்தைகளுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் மட்டும் போட மாட்டோம். அப்படியே ஒருவேளை அந்த வேக்சினை தவறுதலாக செலுத்திட்டா கூட அந்த டோஸை மட்டும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ் அந்த குழந்தைக்கு போடணும். அதை தவிர குழந்தைகளுக்கு குறை பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கும் இதே தடுப்பூசி போடலாம். ஆனா அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையோட இருக்கணும். அதே குழந்தை வந்து ஐசியூல ரொம்ப வென்டிலேட்டர்ல இருக்கு, இல்ல தீவிர நோயோட இருக்கு, இன்ஃபெக்ஷனோட இருக்குன்னா அந்த நேரத்துக்கு போட மாட்டோம். ஆனா அந்த இதுல இருந்து வெளியில வந்த உடனே எப்பவும் போல இதே ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி தடுப்பூசிகள் போடுவோம். ஓகே. இப்போ வந்து பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் அப்படின்றது ரொம்ப அவசியம். என்னதான் நம்ம தடுப்பூசி எல்லாம் போட்டு குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குனாலும் இயற்கையான எதிர்ப்பு சக்தின்றது தாய்ப்பால் தான். ஸோ தாய்ப்பால் எவ்வளோ மாதம் வரைக்கும் கொடுக்கணும், இல்லை எவ்வளோ வருஷம் வரைக்கும் கொடுக்கணுன்றதை பற்றி தெளிவா சார்? தாய்ப்பால் நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே அது வந்து ஒரு இயற்கை வரம். ஒவ்வொரு அம்மாக்கும் தாய்ப்பாலுன்றது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். எல்லா அம்மாக்களுக்கும் தாய்ப்பால் உற்பத்தி ஆகும். அந்த அம்மாக்களுக்கே ஒரு தீவிரமான நோய் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு தடை இருக்கும், இல்ல அவங்களால முடியாது. மற்றபடி மற்றவங்க நினைக்கிற மாதிரி பால் வராது, பால் பத்தாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. குழந்தை சப்ப சப்ப பால் கண்டிப்பா சுரக்கும். அந்த தாய்ப்பாலுன்றது வந்து குழந்தைக்கு ஒரு சத்து கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்ற ஒரு விஷயம் தான் தாய்ப்பாலை வந்து இந்த பவுடர் பால் அப்புறம் மாட்டுப்பால்ல இருந்து வேறுபடுத்துது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குழந்தையோட அம்மாவோட ரத்தத்துல இருந்து, அம்மாக்களுக்கு ஏற்கனவே அவங்க வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இந்த இத்தனை வருஷமா வந்து எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு வேக்சின்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஆன்டிபாடிஸ்லாம் அப்படியே அந்த அம்மா கிட்ட இருந்து தாய்ப்பால் மூலியமா குழந்தைக்கு வரும். முதல் 6 மாசம் அதனால தான் வந்து உலக சுகாதார மையம்ல இருந்து எல்லாருமே வந்து தாய்ப்பால் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு வந்து கொடுக்கணும். தண்ணியோ வேற எந்த வகையான பாலுமே முதல் 6 மாசங்கள் 180 நாட்களுக்கு கொடுக்கக்கூடாது. 180 நாட்களுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்னு சொல்ற மற்ற உணவுகள், தண்ணி அதெல்லாம் ஆரம்பிக்கணும். தாய்ப்பால் பொறுத்த வரைக்கும் வந்து எப்ப தாய்ப்பாலை நிறுத்தணும்ன்றது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உட்பட்ட ஒரு விஷயம் தான். உலக சுகாதார மையம் வந்து 2 வருடங்கள் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து கொடுக்கலான்றது தான் சொல்றாங்க. அது அம்மாக்கும் குழந்தைக்கும் உண்டானது, எப்ப வேணாலும் நிறுத்தலாம். ஆனா கண்டிப்பா வந்து 6 மாதங்கள் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 வருடங்கள் வரைக்கும் தாய்ப்பால் கொடுப்பது ரொம்பவே நல்லது மற்ற சாப்பாடோட. ஓகே. இப்போ தடுப்பூசி போட்ட குழந்தைகள் வந்து கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ தடுப்பூசி சில
சின்ன குழந்தைங்களாம் சில பேருக்கு ஃபீவர் எல்லாமே வருது. ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இப்போ தடுப்பூசி எல்லா தடுப்பூசிக்குமே இருக்கிற ஒரு காமனான ஒரு பக்க விளைவுன்றது வந்து ஒரு லேசான காய்ச்சல். ஸோ காய்ச்சலும் வரும், அதே மாதிரி ஊசி போட்ட இடத்துல ஒரு வீக்கம், ஒரு வலி கண்டிப்பாக குழந்தைக்கு இருக்கும். இது எல்லா குழந்தைகளும் ஃபேஸ் பண்ணுறது. இந்த பென்டாவேலண்ட் வேக்சின் நான் ஏற்கனவே சொன்ன வேக்சின், அந்த இல்லை முத்தடுப்பு, இந்த டிபிடி வேக்சின், இந்த 2 வேக்சினுக்கும் தான் வீக்கத்தன்மை உண்டு பண்ணுற அந்த ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. அதே மாதிரி இந்த டிபிடி வேக்சின்ல இருக்கிற அந்த பெர்டூசிஸ் அந்த காம்பனன்ட் வந்து குழந்தைகளை வந்து இந்த அழ வைக்கிறது, அதாவது சமாதானப்படுத்த முடியாத ஒரு அழுதல். 3 மணி நேரத்துக்கும் மேல குழந்தைய சமாதானப்படுத்த முடியாத ஒரு அழுகை குழந்தை அழுதுச்சுன்னா உடனே நீங்க மருத்துவமனை கூட்டு போய் மருத்துவரை அணுகணும். உங்களால சமாதானப்படுத்த முடியுது அப்படின்னா ஊசி போட்ட இடத்துல நம்ம ஊசி போட்டு எல்லா ஊசிக்கு அப்புறமும் குழந்தைய வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து மருத்துவமனையில அப்சர்வேஷன் நாங்கள் வச்சிருப்போம். ஏன்னா உடனடியாக ஏதாவது ஒரு அலர்ஜியோ இல்லை ஒரு பக்க விளைவோ வருதான். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே ஈரத்துணியில வந்து அந்த ஒத்தடம் இல்லை ஐஸ் கியூப்ஸ் வச்சு ஒத்தடம் மட்டும் கொடுக்க சொல்லுவோம். அதை தவிர வலிக்கு வந்து பாராசிட்டமால் சொட்டு மருந்து போட்டுக்கலாம். இது 2ம் கொடுத்தாலே ஜுரம் மற்றும் வலி வந்து குழந்தைக்கு கட்டுக்குள்ள வரும். இது எல்லாமே ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள சரியாயிடும். அந்த அழுகை மட்டும் தொடர்ந்து இருந்தா கண்டிப்பா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வரணும். இப்போ தடுப்பூசி போட்ட இடத்துல சில பேர் சொல்லுவாங்க தேய்ச்சி விடக்கூடாது, இது வந்து அதுவாகவே அப்சர்வ் பண்ணும். சில ஊசிக்கு மட்டும்தான் வந்து ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுக்கலாம், இல்லை சுடு தண்ணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு வந்து தேய்க்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு ஊசி போட்டோன்னே அந்த இடத்த தேய்ச்சி விடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? இல்லை, பொதுவாகவே அந்த தேய்க்கிற அந்த ஒரு கான்செப்ட் இப்போ கிடையாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆண்ட்ரோலாட்ரல் தை, அதாவது தொடை பகுதியோட முன்பக்கம் அந்த பக்கத்தில் தான் போடுறோம். அந்த இடத்துல வந்து மசில்ஸ் அந்த இது வந்து நல்லா இருக்கும். அதனால நீங்கள் என்ன தடுப்பூசி போட்டாலும் அது உடனடியாக ரத்தத்தில் வந்து டைரெக்டாக வந்து அப்சார்ப் ஆகிடும். அதனால நீங்க அதை அழுத்தி தேய்க்கும் போது என்ன ஆகும்னா, நீங்க அந்த ஏற்கனவே ஊசி போடும் போது அந்த மசில் ஃபைபரை வந்து ஊசி கிழிச்சிருக்கும். நீங்க தேய்க்கும் போது இன்னும் அந்த மசில் ஃபைபர் டேமேஜ் ஆகி ஒரு ரத்த கட்டி வந்துடும். ஸோ நம்ம ஒரு சின்ன குழந்தையோட சதையே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், சென்சிட்டிவா இருக்கும். அதை நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா இன்னும் அந்த வீக்கம் தான் அதிகமாகும். அதனால ஜஸ்ட் ஊசி போட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஜென்டிலான ஒரு ஐஸ் கம்ப்ரெஷன் தான், அது கூட ரொம்ப எல்லாம் கொடுக்க கூடாது. ஒரு ஈர துணியை ஜென்டிலா வச்சு ஒரு சின்ன ஒரு மசாஜ் மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப வைலண்டா தேய்க்கவே கூடாது, அதுவே வந்து ஒரு வீக்கத்தை உண்டு பண்ணிடும். நிறைய பெற்றோர்கள் வந்து அறியாமையால ஊசி போட்டா உடனே அதை வந்து தேய்ச்சி விடணும். அது நமக்கு பெரியவங்களுக்கு பழக்கம். ஏன்னா நம்ம ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டா உடனே தேய்ப்போம். அந்த மாதிரி தேய்க்கிறதுனால என்ன நினைச்சாங்கன்னா அந்த அப்சார்ப்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேய்ப்பாங்க. அது உண்மை கிடையாது. அதாவது கடகடன் பரவும் உடம்புல மருந்து வந்து தேய்ச்சி விட்டுனா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க இன்ஜெக்ஷன் போட்ட உடனே டைரக்டா அந்த மசில்ல இருக்கிற பிளட்ல இருந்து அது பிளட்ல கலந்துரும். நீங்க தேய்ச்சாலும் தேய்க்கலனாலும் அந்த வேக்சின் பிளட்டுக்குள்ள என்டர் ஆயிடும். ஓகே, சரி. இந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து ஒவ்வாமை, அதாவது அலர்ஜியை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. ஆனா அலர்ஜி இந்த தடுப்பூசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான விஷயம் தான். ஏன் தடுப்பூசியில அலர்ஜி வருதுன்னா, நம்ம தடுப்பூசி கிருமியோட சேர்த்து தடுப்பூசி தயார் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ற அட்ஜுவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா எல்லா தடுப்பூசிலையும் வந்து அலுமினியம் அட்ஜுவன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெபிலைசர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது தடுப்பூசி வீணா போகாம இருக்கிறதுக்காக ஆட் பண்றது. அப்புறம் தடுப்பூசி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில தான் நம்ம வச்சிருக்கணும். இப்போ ஐஸ்லைன், ரெஃப்ரிஜரேட்டர், கோல்டு ஸ்டோரேஜ் அதில் தான் வைக்கணும். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தடுப்பூசி இருக்கிறதுக்காக ஸ்டெபிலைசர்ஸ்லாம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். ஸோ அலர்ஜி வரும், ஆனால் அது ரொம்ப ரேர். ஆனால் ஒரு குழந்தைக்கு ஒரு தடுப்பூசிக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அடுத்து அந்த குழந்தைக்கு அந்த தடுப்பூசி இல்லை அது மாதிரி தயார் பண்ற தடுப்பூசிகள் நம்ம போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் வந்து ஒரு தடுப்பூசிக்கும் முன்னாடியும் அவங்க குழந்தைகள் நல்ல மருத்துவரை அணுகி இது போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். அவங்களுக்கு போடாம கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. அந்த மாதிரி போடாம இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹர்ட் இம்யூனிட்டி அதனால தான் நம்ம மற்ற குழந்தைகளுக்கு போடுறோம். அதனால இந்த குழந்தையும் ஒரு பெனிஃபிட் ஆகலாம். ஓகே. இசைத்தூரல் 1000, புது பாடல் 1000, செவியூரும் பூப்பதாலே உயிர் ராகம் என்றும் தாலாகுதே. தமிழ் பாடல் காவியம், அமுதூரும் ஓவியம், இசை மாலை கேட்பதாலே நெஞ்சம் பூக்குமே. சுவைதானின்றே புது ராகம் தண்ணி கேட்கலாம், ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள் F1 Rainbow 102.8
இசையோடு நீங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். வெல்கம் பேக். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க குழந்தை நல மருத்துவர் டாக்டர் ஆர்.கே. தயாலினி அவர்கள். தடுப்பூசியின் அவசியம் குறித்த பல கேள்விகளுக்கு நம்மிடையே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, உடல்ல எந்தெந்த இடத்துல தடுப்பூசி போடணும், என்னென்ன சொட்டு மருந்து இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த தடுப்பூசிகள் எங்கெங்க போடணும், எந்தெந்த ரூட்ல போடணும், எந்தெந்த அளவு போடணும், இதெல்லாம் அரசாங்கம் வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த பிசிஜி வேக்சின் வந்து முதல் போடுற தடுப்பூசி குழந்தைக்கு. இது வந்து சப்கியூட்டேனியஸ் சொல்லுவாங்க, தோலுக்கு கீழே போடுறது. பிசிஜி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இடது கை, இடது லெஃப்ட் அப்பர் ஆர்ம்ல தான் ஸ்டாண்டர்டாக எல்லாருக்குமே போடுவாங்க. சப்கியூட்டேனியஸ் தோலுக்கு கீழே போடுவாங்க. அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து குழந்தைகளுக்கு வந்து தொடை பகுதியில் போடலாம். அப்புறம் ஓரல் போலியோ வேக்சின் உங்களுக்கு வந்து சொட்டு மருந்து 2 சொட்டுக்கள் குழந்தையோட வாயில போடுவாங்க. அடுத்து வர தடுப்பூசிகள் பார்த்தீங்கன்னா பென்டாவேலண்ட் வேக்சின். இதுவும் வந்து குழந்தையோட தொடையில போடுற தடுப்பூசி தான். பென்டாவேலண்ட் நியூமோகோக்கல் இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் ஐபிவி, இது எல்லாமே குழந்தையோட தொடையில போடுவாங்க. ரோட்டா வைரஸ் வந்து ஓபிவி மாதிரி வாயில 5 சொட்டுக்கள் போடுவாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா மீசில்ஸ் ருபெல்லா வேக்சின். இந்த மீசில்ஸ் ருபெல்லா வேக்சினும் பிசிஜி மாதிரி தோலுக்கு கீழே போடுற சப்கியூட்டேனியஸ் வேக்சின். பிசிஜி எப்படி நம்மளோட இடது கையில போடுறோமோ, மீசில்ஸ் ருபெல்லா வேக்சின் வந்து நம்மளோட வலது கையில போடணும். இது வந்து தோலுக்கு கீழே போடுறது. வாய் வழியா போடுறது வந்து நம்ம ஸ்கெடியூல்ல வந்து ஓரல் போலியோ வேக்சினும் ரோட்டா வைரஸ் வேக்சினும். அதை தவிர நம்ம விட்டமின் ஏ சொட்டு மருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வாய் வழியா கொடுப்போம். ஓகே. இப்போது நிறைய நோய்கள் வந்து முன்னாடி இருந்தது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெரியம்மை, போலியோ, இந்த ரணஜனி இந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து அந்த நோய் இல்லை. ஆனால் இன்னமும் அந்த நோய்களுக்கு தடுப்பூசின்றது அவசியமா குழந்தைகளுக்கு? இந்த நோய்கள் இப்போ பெரியம்மை, போலியோ, அதே மாதிரி தாய் மற்றும் குழந்தைக்கான ரணஜனி நோய்கள், இதெல்லாம் வந்து உலக அளவில் வந்து ஒழிக்கப்பட்ட நோய்கள் அப்படின்னு உலக சுகாதார மையம் வந்து சொல்லியிருக்கு, எராடிகேட்டட். அதுக்காக வந்து இந்த நோய்கள்லாம் வந்து வராது அப்படின்னு இல்லை. இந்த நோய்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே வந்து தடுப்பூசி தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நோய்களை உண்டாக்குற இந்த கிருமிகள் வந்து அதிகப்படியான மாறுதல்கள் ஆகாத கிருமிகள். இப்ப அதிகப்படியா ஒரு கிருமி மாறுதல் ஆகுதுன்னா, நீங்க என்ன தடுப்பூசி போட்டாலும் அந்த கிருமி மாறுதல் ஆகி அந்த தடுப்பூசியை மீறி அது வந்து தாக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா பெரியம்மைக்கோ போலியோக்கோ இந்த ரணஜன்னிக்கோ மாறுதல்கள் பெருசா இல்லாதனால தடுப்பூசி மூலியமா இதை வந்து உலகம் ஃபுல்லா வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை நம்ம இதுக்கான தடுப்பூசிகளை நிறுத்தினா இந்த நோய்கள் எங்க இருந்தாவது திரும்ப பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ பிறந்த குழந்தைகளை தொடங்கி 16 வயது வரைக்கும் வந்து தடுப்பூசின்றது கட்டாயம் போடணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ தடுப்பூசி செலுத்துறதுல சில பேருக்கு இன்னும் தயக்கம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இந்த தயக்கத்தை போக்குறதுக்கு என்னென்ன செய்யணும்? இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் கொஸ்டின். இதுக்கு பேர் வந்து வேக்சின் ஹெசிடென்சி. இது வந்து இன்னும் மக்கள் நிறைய படிக்க நிறைய சமூக வலைத்தளங்கள் பார்க்க தடுப்பூசிகள் மேலே ஒரு தயக்கம் இப்போ ஜாஸ்தியாக வருது. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் அரசாங்கம் வந்து விழிப்புணர்வு நிறையவே உண்டு பண்ணாலும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க முதல் சொன்ன மாதிரி இந்த நோய்கள்லாம் இப்போ இல்லை, நம்ம ஏன் இந்த தடுப்பூசி போடணும். இன்னொரு விஷயம் வந்து இத்தனை தடுப்பூசிகளும் அரசாங்கம் வந்து நமக்கு இலவசமாக கொடுக்குது, நம்மளை வச்சு ஏதோ ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்றாங்க அப்படின்னு பரவுது சோஷியல் மீடியால. அதுக்கப்புறம் இந்த தடுப்பூசி போடாமையே நான் வந்து ஹெல்த்தியாக தானே இருக்கேன், நான் நல்லா சாப்பிட்றேன், என் குழந்தையும் நான் ஹெல்த்தியாக வளர்க்குறேன், நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கோம், இங்கே நல்ல காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம், அதனால எங்களுக்கு அந்த கிருமிலாம் வளராது, இந்த மாதிரி ஒரு தாட். இன்னொன்று வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாரும் பரவுறது வந்து என்ன, தடுப்பூசி போட்டால் இந்த மாதிரி மோசமான பக்க விளைவுகளை முதல்ல சொல்கிறாங்க. எது ரொம்ப ரேரோ அதை வந்து காமனாக சொல்கிறாங்க. உடனே நமக்கு போடணும்னு நினைக்கிறது கூட குழந்தைங்கள்னு வரும்போது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் யாருமே போட மாட்டாங்க. இந்த தயக்கம் தான் இப்போ அதிகப்படியாக பரவுது. ஆனால் இதை எதிர்த்து போராடுறதுக்கு தான் அரசாங்கம் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் உண்டு பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்திரா தனுஷ், மிஷன் இந்திரா தனுஷ்னு ப்ரோக்ராம் இருக்குது. மிஷன் இன்டென்சிஃபைடு இந்திரா தனுஷ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. 5.0 ப்ரோக்ராம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் மூலியமாக வீடு வீடாக போய் தடுப்பூசி போடாத குழந்தைகள், அந்த போடப்படுற வயசு இருக்கிற குழந்தைங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கும் இந்த கேட்சப் வேக்சின்ஸ் தடுப்பூசிகள்லாம் அரசாங்கம் செலுத்துறாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸு
அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நினைக்கிற மாதிரி வந்து தடுப்பூசிகள்லாம் வந்து போலி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு தடுப்பூசியும் ரொம்ப விலை மதிப்பக்கது. நம்ம குழந்தைகளோட நல்லதுக்காக அரசாங்கம் வந்து பல கோடிகள் செலவு பண்ணி இந்த தடுப்பூசிகளை வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப பாதுகாப்பாக மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், ஜிஹெச், மருத்துவக் கல்லூரி போய் பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசிகள் வைக்கிறதுக்குனே ஒரு தனி அறைகள் இருக்குது, தனி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஐஸ்லைன் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இருக்குது. அதோட டெம்பரேச்சர்ஸை வந்து டெய்லி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தடுப்பூசிகள்லாம் வந்து ஒரு கோல்டான டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். அந்த டெம்பரேச்சர் மாறிடுச்சுன்னா அந்த தடுப்பூசி வந்து வேலை செய்யாது. அப்படிப்பட்ட தடுப்பூசியை நம்ம தூக்கி தான் போட்டாகணும். அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மக்களுக்காக இந்த வாரத்தில் ஒரு நாள் செலுத்துறதுக்காக வாரம் முழுவதும் அதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிறனால தடுப்பூசிகள்லாம் வந்து போலி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் மக்கள் நினைக்கிற மாதிரி அவங்கள வச்சு அரசாங்கம் எந்த ரிசர்ச்சும் பண்ணலை. ஏன்னா ஒரு தடுப்பூசியும் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி குறைந்தது 10 வருடங்களுக்கு மேலே நிறைய ட்ரையல்ஸு, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க. எந்த தடுப்பூசி மக்களுக்கு ரொம்ப உகந்ததோ, ரொம்ப சேஃபோ, ஏன்னா நம்ம போடுறதெல்லாம் குழந்தைங்களுக்கு, எது இருக்கிறதுலே ரொம்ப சேஃபோ அதுதான் மார்க்கெட்டுக்கு வரும். அண்ட் எல்லாருக்கும் எது பொதுவானதோ அதை தான் அரசாங்கமும் வாங்கி எல்லா குழந்தைங்களுக்கும் போடும். ஸோ ஒரு வருஷமும் மில்லியன் கணக்கில் குழந்தைங்களுக்கு இதை நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். அந்த சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர். அதை நினச்சி யாரும் பதட்டம் அடையவே வேண்டாம். தயக்கம் இப்போ ஜாஸ்தியாக இருக்கிறது காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பரவற, அதாவது நெகட்டிவ் விஷயங்கள் வந்து சீக்கிரமா ரீச் ஆயிடுது. வாட்ஸ்அப் மெசேஜஸ், இன்ஸ்டாகிராமில் என்னவோ ஒரு இதை வச்சுட்டு நிறைய பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து டாக்டர்ஸ் கூட கிடையாது, போலி டாக்டர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. மக்கள் வந்து அதை ரொம்ப காமனாக ஃபாலோ பண்ணுறனால அதை நம்புகிறாங்க. அந்த மாதிரி நம்பக்கூடாது. ஒரு குழந்தைக்கும் தடுப்பூசின்றது அவசியம், கட்டாயம், கண்டிப்பாக வந்து போடணும். ஓகே, கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ வந்து வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ குழந்தைக்கு ஷெடியூல் பண்ண டேட்டில் அவங்களால வந்து ஊசி போட்டுக்க முடியல. இப்போ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுறாங்க? இப்போ வேலைக்கு போனால் கூட மொத்தமாகவே இந்த 1.5 வயசு வரைக்கும் ஒரு 5 நாள் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க இந்த தடுப்பூசிக்காக. 1.5, 2.5, 3.5 மாதம், திரும்ப ஒரு 9 முடிஞ்சா 10வது மாதம், அதுக்கப்புறம் 1.5 வயசு. ஸோ 5 நாள், அதில் வாரத்தில் ஒரு நாள் தேர்ஸ்டே தான். 1 ஹவரில் நீங்கள் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையம், சப் சென்டர், ஜிஹெச் எல்லா இடத்துலையும் போடுறாங்க. உங்களுக்கு எது ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் அங்கே போய் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கன்வாடி செவிலியர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க வீடு வீடாக வந்தே போட்டுப்பாங்க. கேம்ப்ஸும் இருக்குது. இல்லை அந்த டைமுக்கு நீங்கள் அவங்க கிட்ட போய் நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு இந்த நேரத்துக்கு போடுங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் கூட நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு போய் போட்டு வந்துடலாம். ஒரு 5 நாட்கள் அந்த குழந்தையோட வாழ்நாளில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த ஒரு 5 நாட்கள் கொஞ்சம் வேலைக்கு போறவங்க கூட கொஞ்சம் டைம் ஒதுக்கி, ஏன்னா அவங்க ஃபுல் டே லீவ் போட வேணாம், ஒரு டைம் ஒதுக்கி குழந்தைக்காக ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கி அந்த தடுப்பூசிகளை அரசாங்கம் சொல்ற அட்டவணைப்படி போட்டாலே போதும். ஓகே, இப்போ வந்து தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வு, நிறைய குழந்தைங்களுக்கு நீங்க தடுப்பூசி போட்டுட்டு இருக்கீங்க. எப்படி 100% வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போட்டுக்கிறாங்களா? இப்போ எப்படி இருக்கு விழிப்புணர்வுன்றது? தடுப்பூசி இந்த இது வந்து கவர்மெண்ட்ல எடுத்த சர்வே, நேஷனல் NFHSன்னு சொல்லுவாங்க. அந்த சர்வே படி இந்தியா ஃபுல்லா வந்து அந்த தடுப்பூசி கவரேஜ் வந்து 76.1% தான். ஆனா உலக சுகாதார மையம் கொடுத்த டார்கெட் வந்து 95%. நம்ம புதுச்சேரி பொறுத்தவரையில 89.7% வந்து கவரேஜ் இருக்கு. தமிழ்நாடுலயும் 89% இருக்கு. இந்த 2 மாநிலங்களும் அந்த டார்கெட் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ற மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா மற்ற இடங்கள் இந்தியால வந்து கொஞ்சம் கவரேஜ் கம்மியா தான் இருக்கு. இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ற 2030க்குள்ள இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு தான் இந்த இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரா தனுஷ்னு அரசாங்கம் இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. இதுல முக்கியமா இந்த உயிர்கொல்லி நோய்கள், அந்த முதல் 1 வருஷம் 1.5 வருஷத்துல கொடுக்குற நோய்களுக்கான எல்லா ஊசிகளும் விடப்பட்ட குழந்தைகளுக்கு கூட போய் செலுத்துறாங்க. அப்புறம் அப்பப்போ கேம்ப் வைக்கிறாங்க, பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷனுக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி MR கேம்பெயின் ஒன்று இருக்கு. இது வந்து எதுக்குன்னா அந்த மீசில்ஸ், ருபெல்லா, தட்டம்மை நோய் இருக்கு இல்லையா, இந்த நோய்கள் எப்படி இம்பார்ட்டன்ட்னா, இது மீசில்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய். ஆனா ருபெல்லா வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு வியாதினா, அது நம்ம உடம்ப ரொம்ப தாக்காது. ஆனா இந்த கர்ப்பமாகிற பெண்கள், கர்ப்பத்துக்கு முன்னாடி இல்லை கர்ப்பமாகிற அந்த ஸ்டேஜ், குழந்தை உண்டாகிற அந்த ஒரு ஸ்டேஜில் இந்த ருபெல்லா வைரஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா குழந்தைக்கு வந்து ரொம்ப
மோசமான குறைபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இது வந்து அந்த அம்மாக்கு அந்த நோய் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன ஜுரமா கூட இருக்கலாம் முதல் 3 மாதங்கள் கர்ப்பத்துல. அந்த குழந்தைக்கு வந்து தீவிரமான குறைபாடுகள் வந்து குழந்தை இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குறைபாடுகளோட பிறக்கும். இதை தடுக்கிறதுக்கு தான் அரசாங்கம் வந்து எம்ஆர் கேம்பெயின் ஒண்ணு உண்டு பண்ணிருக்காங்க. அது வந்து 9 மாதங்கள்ல இருந்து 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே, முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு இந்த எம்ஆர் வேக்சின் வந்து போடுறாங்க. ஏற்கனவே போடலைன்னா கூட நீங்க போய் போட்டுக்கலாம். அப்படி 15 வயதுல கூட போடலைனாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா கூட இந்த ருபெல்லா எம்ஆர் வேக்சின் போய் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ருபெல்லாக்கு வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு விளைவு இருக்கு. பிறக்கிற குழந்தைகளை வந்து அது பாதிக்கும். ஓகே, இப்போ வந்து கோடை காலம் சொல்லவே தேவையில்ல, வெயிலும் சுட்டரிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த கோடை காலத்துல நிறைய அம்மை நோய்கள் வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மை நோய்கள் பொறுத்த வரைக்கும் தட்டம்மை புட்டாளம்மைலாம் நம்ம ஏற்கனவே வந்து தடுப்பூசிகள்ல இருக்கு. தட்டம்மை இருக்கு, புட்டாளம்மை தான் இப்போ ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மம்ஸ்க்கு எதிரான வேக்சின் வந்து நம்மளோட அரசாங்க தடுப்பூசி அட்டவணையில இல்ல, ஆனா தனியார்ல இருக்கு. ஆனா மம்ஸ் வந்து அவ்வளவு சீரியஸான ஒரு நோய் கிடையாது. அதுவா தானாவே சரியா போயிடும். அதோட சிம்டம்ஸ் என்ன மேம்? 2 இந்த சலைவரி கிளான்ஸ், பெரோட்டிட் கிளான்ஸ்னு சொல்லுவோம். காதுக்கு கீழே இருக்கிற அந்த நெறிகள் அது ஃபுல்லா கட்டி ரெண்டுமே வீங்கிடும். பெரோடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு மைல்டான காய்ச்சல் வரும், இந்த பெரோடைட்டிஸ் வரும். இது எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ள தானாவே சரியா போயிடும். காய்ச்சலுக்கு மட்டும் நம்ம பாராசிட்டமால் மருந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப ரேரா தான் இந்த மம்ஸ் டிசீஸ் வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்தும். மீசல்ஸ் மாதிரி கொடிய நோய் கிடையாது மம்ஸ். இதை தவிர வந்து சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை, அது ரொம்ப காமன். அரசாங்கம் கொடுத்திருக்கிற அட்டவணையில வந்து சிக்கன் பாக்ஸ்க்கான வேக்சின் கிடையாது. ஆனா தனியார்ல அதுக்கான தடுப்பூசி இருக்கு. சோ விருப்பப்பட்டவங்க தனியார்ல போய் அந்த தடுப்பூசி போட்டுக்கலாம். இல்லனாலும் இப்போ சிக்கன் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் லேசா தான் வரும். அதனால ஒருக்கு அது வந்துருச்சுன்னா அது வந்து வாழ்நாள் முழுக்க குழந்தைக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும். அப்படி வந்தா கூட நீங்க குழந்தைகளுக்கு வெறும் ஜுரம் மருந்து கொடுத்துட்டு நிறைய தண்ணி கொடுத்துட்டு வீட்லயே அந்த குழந்தைய மத்த இடத்துல எல்லாம் விளையாட விட்டுட்டு வெயில்ல ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாம குழந்தைய பாத்துக்கிட்டாலே போதும். இந்த அம்மைகள் எல்லாமே ரொம்ப மைல்டான நோய்கள் தான். எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். ரொம்ப ரேரா இதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இல்ல குழந்தைக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் கொஞ்சம் சீரியஸா வரலாம். அந்த மாதிரி குழந்தைகள் உடனே அவங்க மருத்துவர் அணுகி அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திரைகள் இருக்கு, அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கோடை காலத்துல குழந்தைகள் என்ன மாதிரி உணவுகள்லாம் இதெல்லாம் தவிர்க்கணும்னா என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும்? குழந்தைகள் எப்பவுமே வந்து நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீர் ஆகாரங்கள்னு சொல்லும் போது நம்ம ஊர்ல வந்து குழந்தைங்களுக்கு நிறைய மாட்டுப்பால், ஜூஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட சத்துள்ள பழங்கள், அப்படியே பழங்களா எடுத்துக்கணும். நிறைய தண்ணி, இளநீர், மோர், இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள், அப்புறம் வெஜிடபிள் சூப்பு, அந்த மாதிரி உப்பு லைட்டா கலந்த நீராகாரங்கள் குழந்தைங்க எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு நாள் ஃபுல்லா குழந்தைங்களுக்கு இந்த வெப்ப தாக்கம் இருக்கும், குழந்தைங்க ஓடி விளையாடிட்டே இருப்பாங்க. அடிக்கடி நம்ம தண்ணி, சத்தான பழங்கள் இது கொடுத்தாலே போதும். மற்ற ஈஸியா சரிமானமாகிற உணவுகள் குழந்தைகளுக்கு ரொம்ப அவசியம். வெளி உணவுகள் இல்ல பேக்டு ஜூசஸ், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே மேம், ரொம்ப நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. இதை கேட்குறவங்களுக்கும் தடுப்பூசி எதுக்கு அவசியம், என்னென்ன தடுப்பூசி என்னென்ன வகையில் இருக்குது, யார் யாரெல்லாம் எப்பப்போ போடணுன்றதை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கடைசியாக நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த தடுப்பூசி பற்றின இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை நல மருத்துவரா கண்டிப்பாக தடுப்பூசியோட முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். நான் மட்டும் இல்லை, நீங்களும் வந்து உங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லுங்க, தடுப்பூசி வந்து உங்களுடைய உரிமை, உங்கள் குழந்தையோட உரிமை. அது அரசாங்கம் எல்லா குழந்தைக்கும், ஒரு குழந்தைக்கும் போய் சேரணுன்றது தான் அரசாங்கத்தோட நோக்கம். அப்படி மட்டும்தான் இந்த எல்லா நோய்களும், ஏற்கனவே நான் 3 நோய்கள் சொன்னேன், இந்த உலகத்துல இருந்து ஒழிச்சிருக்காங்க. அதை தவிர இன்னும் ஒழிக்கப்பட வேண்டிய நோய்கள் நிறையவே இருக்கு. அந்த நோய்களையும் நம்ம முற்றிலும் அந்த உலகத்தை விட்டு ஒழிக்கணும். அப்படின்னா தான் இந்த தடுப்பூசிகளோட எண்ணிக்கைகளும் குறையும். அதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் போறோம். அதனால வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க குழந்தைகள், உங்களை சுற்றி இருக்கிற குழந்தைகள், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கூட இதை பத்தி பாசிட்டிவா சொல்லணுமே தவிர, நீங்க பாசிட்டிவா சொல்லலைன்னா கூட நெகட்டிவா எதுவும் சொல்லிடாதீங்க. உங்க லெவல்ல வந்து நெகட்டிவா மெசேஜஸ் அனுப்புறது,
நெகட்டிவாக ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா அரசாங்கம் வந்து இதை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்னும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தடுப்பூசி போடுங்க, அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. எல்லா தடுப்பூசிகளும் பாதுகாப்பானவை தான், ரொம்ப லேசான பக்க விளைவுகளே வரும், அதையும் நம்ம மருத்துவ மூலியமாக குணப்படுத்திடலாம். ஓகே, சூப்பர் மேம். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றிகள் மேம். ரொம்ப நன்றி. Yeah.